Hi dear friends and families, welcome to Craft Tamil channel. Channel subscribe பண்ணாம பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணி வச்சுட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க. இன்னைக்கு வந்து இந்த Clade dog தான் நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்க போறோம். இதில் வந்து கிரேசி டான்னு போட்டிருக்கு, கிரியேஷன் கம்பெனியில் உள்ளது. ஓகேவா, இதில் வந்து 12 கலர்ஸ் இருக்குமா, அதுக்கு மேலேயே வந்துட்டு நிறைய எழுதியிருக்காங்க. 12 கலர்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஏஜ் வந்து 3+ போட்டிருக்காங்க. 3 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் வந்து இது யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ரேட்டுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போட்டிருக்காங்க பாருங்கள். எம்ஆர்பி வந்துட்டு 150 அப்படின்னு போட்டிருக்காங்க. 150 ரூபா தான் நானும் வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே நெட் வெயிட் போட்டிருக்காங்க. இதோட வெயிட் வந்துட்டு 250 கிராம். ஓகேவா, வெயிட் வந்து எப்படின்னு தெரியல, அந்த க்ளே மட்டும் அவ்வளோ வெயிட் இருக்க மாதிரி தெரியல. நம்ம பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி. ஓகேவா, நிறைய இடத்துல வந்து அந்த ஏஜ் வந்து 3+ன்னு சொல்லி அடிக்கடி போட்டிருக்காங்க 2-3 இடத்துல. ஓகே, அடுத்தது வந்து பின்னாடி பார்க்கலாம். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ப்ராடக்ட்டோட ஃபியூச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்திங்கன்னா ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ இதை எடுத்து விளையாடுறோன்னா ப்ளே பண்ணிவிட்டு உடனே வந்துட்டு ப்ளே பண்ணி முடிச்சோன்னா அந்த பாக்ஸ்லேயே வச்சிட சொல்லிடுறாங்க. அப்போ தான் அது வந்து சாஃப்டாக இருக்குமா. ஓகேவா, அப்படி வந்து சாஃப்டாக இல்லை, கொஞ்சம் ஹார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு சும்மா அதில் கொஞ்சமாக ஒரு 5 ட்ராப்ஸ் வந்துட்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் அதை வந்துட்டு நம்ம சாஃப்ட்னஸாக கொண்டு வந்துடலாமா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளோட கிளாத்தில் அந்த மாதிரி பட்டுருச்சுன்னா லைட்டாக நம்ம வந்து சாஃப்டான ப்ரஷ் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா வந்துட்டு ஃபேப்ரிக், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லோஷன், இந்த மாதிரி ஒரு சிலது போட்டு கூட ஈஸியாக நம்ம அதை வாஷ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வாஷ் பண்ணுறதுக்கு கூட போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வாரண்டிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வாரண்ட்டி இல்லையா, இது வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ண மாட்டாங்களா, அதாவது திரும்பவும் வந்து வாங்கிக்க மாட்டாங்களாம். இது வாங்கிட்டு அவ்வளோதான். ஓகேவா, அதுக்கப்புறம் ப்ராடக்ட் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா டாவ் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும். அதுக்கப்புறமா 2 கலர்ஸும் நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா 3ஆவதாக இன்னொரு கலர் வரும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஓகேவா, அடுத்து வந்து இதில் 4 மோல்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது மேலேருந்து பார்த்தாலே தெரியுது. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா, நீங்கள் வந்து பின்னாடி இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க. நான் பார்த்த வகையில் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா 12 கலர்ஸில் பேக்கெட்டில் வர்றது தான், பெரிய பாக்ஸ் கொடுத்து பேக்கெட்டில் வர்றது. ஒரு சிலது பெருசு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி கண்டெய்னர் கொடுத்து கூட இருக்கும். அந்த மாதிரியும் வந்துட்டு கிளேடாக இருக்குது. நான் வந்துட்டு இது தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் பாரிஸ் போகும்போது எனக்கு இது தான் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு நான் இது வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் முடிஞ்சால் இதை வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா இன்னொன்று கூட அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். ஓகேவா, ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து 4 மோல்டு கொடுத்துருப்பாங்கன்னு போட்டிருந்தாங்க. பட் இதில் 5 மோல்டு இருந்துச்சு. 5மே வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் இருந்தது. ஓகேவா, ஃப்ளவரு, ஹவுஸ் மாதிரி இருந்தது, கேட் மாதிரி, அப்புறம் ஒரு டக்கு மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார் மாதிரி இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம இந்த கலர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த பேக்கெட்ஸ் எடுத்து பார்க்கலாம். இதில் வந்துட்டு ஒவ்வொரு கலர்ஸ் இருந்துச்சு. ஒரு சில கலர் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி கலர்ஸ் 2 பேக்கெட்டில் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா, அந்த டார்க் ப்ளூ கலர்லாம் கூட 2 பீசஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு சிலது பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டியாக ரொம்ப திக்காகவும் இருந்துச்சு. ஒரு சில பேக்கெட்ஸ் அப்படி இருந்துச்சு. பட் ஒரு சிலது நல்லா சாஃப்டாக தான் இருந்துச்சு. ஓகேவா, நம்ம அதனால் அதெல்லாம் ஓப்பன் பண்ணி அதில் கொடுத்துருக்குற நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷனெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி நம்ம பார்க்கலாம் அந்த மாதிரி வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 12 கலர்ஸ்ன்னு தான் சொல்லிட்டு வெளியே போட்டிருந்தாங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 13 கலர்ஸ் இருந்துச்சு. ஓகேவா, 13 கலர், ஒன்று மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ரொம்ப கம்மியாக கொடுத்துருந்தாங்க. ஒரு மாதிரி அந்த லைட் ஆரஞ்சு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, குட்டியாக, அது மட்டும் ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்த மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப சின்னதாக, அதுவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்னஸாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, சரி, இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஒரு ஆரஞ்சு கலர் எடுத்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, அது எப்படி இருக்குது, நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கா, அவங்க சொன்ன மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ எடுத்தாச்சு, நான் எல்லாத்தையுமே அப்படியே எடுத்துகிட்டு நான் கையில் ப்ரெஸ் பண்ணும்போது சூப்பராக சாஃப்டாக தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லாயிருக்கு. சாஃப்ட் க்ளே மாதிரியும் இல்லை, அதே மாதிரி நார்மல் நம்ம ட்ரை க்ளே மாதிரியும் இல்லை. ரெண்டுத்துக்கும் விட டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. சொல்கிற மாதிரி ஃபன் டாக் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. கையில் வச்சு விளையாடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக வாங்கி விளையாண்டு பாருங்கள். அதுவும் இந்த ஆரஞ்சு கலர் வந்து அப்படியே பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக பளிச்சுன்னு ஒரு லுக் இருந்துச்சு. ஸோ இந்த ஆரஞ்சு கலரில் அதனால தான் நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த கலர் எடுத்தேன். இப்போ வந்துட்டு இதை லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம மோல்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா, கையில் வச்சுருக்கிறதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. மோல்டு யூஸ் பண்ணி கட் பண்ணும்போது அதை விட ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. அப்படியே ஸ்மூத்தாக கட் ஆனிச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், அந்தளவு வந்துட்டு சாஃப்டாக கட் ஆகி வந்திருக்கு நம்மளுக்கு. இந்த மாதிரி ஒரு 5 மோல்டு இருக்குது. ஸோ நான் ஒரு 2 மோல்டில் வந்து உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். அடுத்தது வந்து ஒரு ஸ்டார் மோல்டு எடுத்தேன். ஸ்டார் மோல்டையும் கட் பண்ணேன். ரெண்டுமே வந்து ஆரஞ்சு கலர். ஓகே, இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம வந்துட்டு விளையாண்டுக்கலாம்.
அதே மாதிரி நம்மளுக்கு என்ன டாய் செய்யணுமோ அந்த மாதிரி நம்ம செஞ்சு பார்த்து கூட வந்து இது விளாட்லாம். ஓகேவா? நல்லாயிருக்கு. டக்குன்னு வந்து இது நம்ம எவ்வளோ தான் பெரிய ரோலாக வந்துட்டு நம்ம சுருட்டினாலும் டக்குன்னு வந்துட்டு பிஞ்சு வரல. ஒரு மாதிரி ஒரு சிலது வந்து திரியாக பிஞ்சிரும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா இருந்துச்சு. ஓகே, நம்ம நல்ல பெரிய ரோல் மாதிரி கூட செஞ்சு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு இந்த மைதாவில் பண்ண ஸ்லைம் மாதிரியே தான் இருந்துச்சு. இது சொல்லணும் அப்படின்னா நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. எனக்கு இதை வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இது மைதாவில் கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு. நான் வந்து உங்களுக்கு ரைஸ் ஃப்ளாரில் செஞ்சு காமிச்சிருப்பேன். இந்த கிளேடாக வந்து வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ரைஸ் ஃப்ளாரில் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கூட நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். இது நம்ம வீட்டிலே கூட ரெடி பண்ணிக்கலாங்க ரொம்ப சிம்பிளாக. இருந்தாலும் நான் வந்துட்டு இந்த ஃபண்டாக கடையில் வாங்கி யூஸ் பண்ணதில்லை. ஸோ ஒரு தடவை வாங்கி யூஸ் பண்ணி அது எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ணி உங்களுக்கும் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதை வாங்கினேன். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நானும் வந்து ஃபஸ்ட் டைம் இது யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம வீட்டில் செஞ்சது மாதிரியே தான் இருக்குது. பட் நம்ம வீட்டில் செஞ்சதுக்கு வந்துட்டு கேரண்டி கிடையாது. கேரண்டி அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வருமா அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்காக தான் நம்ம வந்து வினிகர், லெமன் ஜூஸ் இதெல்லாம் போட்டு தான் செஞ்சுருந்தோம். இருந்தாலும் இது வர்ற அளவுக்கு ரொம்ப நாளைக்கு வராது. இதில் ஏதாவது கெமிக்கல் போட்டு தான் கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப நாளைக்கு வருமானது சொல்ல முடியாது. அது ஒன்று தான். உங்களுக்கு அப்பப்போ வேணும் அப்படின்னா ஒரு 1 வீக் ஆர் 2 வீக் வரைக்கும் நம்ம செஞ்சதை வச்சு விளையாடலாம். இது வந்துட்டு ஒரு 1 மந்த் ஆர் 2 மந்த்துக்கு மேலேயும் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கும் இது. ஓகேவா? அது ஒன்று தான். நம்ம வீட்டில் செய்கிறதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட்டு. ஸோ வினிகர் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? நீங்கள் அந்த மெத்தட்லேயும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா மைதாவில் எப்படி செய்கிறதுன்னு வேணும்னாலும் கேளுங்க. நான் வந்து அதுக்கு வேணால் தனியாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகேவா? நம்ம அதே மாதிரி தான் அந்த ரைஸ் ஃப்ளோரில் செஞ்ச மாதிரி அப்படியே மைதா யூஸ் பண்ணி செய்கிற மாதிரி வரும். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான் இது செய்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 12 கலர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நம்மள்கிட்ட இருக்கிற பெயிண்டிங் யூஸ் பண்ணி நம்மளுக்கு எத்தனை கலர்ஸ் வேணுமோ அத்தனை கலர்ஸ் நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம வீட்டிலே செஞ்சோம் அப்படின்னா. ஓகேவா? நம்மளுக்கு வேணுங்கிற கலர்ஸ் வந்து செஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 கலரை மிக்ஸ் பண்ணும்போது 3ஆவதாக இன்னொரு கலர் கிடைக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அதில் போட்டிருந்தாங்க. ஓகேவா? அந்த மாதிரி நானும் வந்துட்டு 2 கலரை மிக்ஸ் பண்ணுறேன். ஆரஞ்சையும் க்ரீன் கலரையும் மிக்ஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ 2த்தையும் மிக்ஸ் பண்ணும்போது என்ன கலர் கிடச்சிச்சின்னா ரொம்ப லைட்டான க்ரீனாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் போக போக ஒரு மாதிரி க்ரே கலர் மாதிரி ஆகிடுச்சு. ஓகேவா? ப்ரௌன் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ வந்து இந்த கலர் எனக்கு ரொம்ப லைட்டாக இருந்தது. அதனால் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு திரும்பவும் அந்த ஆரஞ்சு கலர் ஸ்டார் மோல்டில் செஞ்சு வச்சுருந்தோம்ல, ஸோ அதை வந்துட்டு போட்டுட்டு திரும்பவும் மிக்ஸ் பண்ணேன். ஓகேவா? ஆரஞ்சு கலரோட ஃபினிஷிங் இன்னும் கொஞ்சம் டார்க்காக கிடைக்குதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆரஞ்சு கலர் எக்ஸ்ட்ராவும் க்ரீன் கலரும் கொஞ்சம் கம்மியாகவும் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்படி மிக்ஸ் பண்ணால் கூட நம்மளுக்கு வந்துட்டு அந்த ப்ரௌன் கலர் தான் கிடச்சிச்சு, லைட் ப்ரௌனு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அது தனியாக வச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதே பாக்ஸில் ரொம்ப ட்ரையான மாதிரி ஒரு டாக் இருந்துச்சு. அது வந்து பிங்க் கலர் தான். ஸோ நம்மளுக்கு மோஸ்ட் ஃபேவரட்டே பிங்க் கலர் தான். ஸோ அந்த பிங்க் கலரு இந்த மாதிரி இருந்துச்சு. அதை நான் பிரிச்சுட்டு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்தளவு வந்து அது ட்ரையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை என்னால் ப்ரெஸ் பண்ணவே முடியல, அந்தளவு இருந்துச்சு. நான் இப்போ இதை எதுக்காக எடுத்து ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் போட்டிருந்த மாதிரி ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா அதில் வந்துட்டு ஒரு 5 ட்ராப்ஸ் அளவு வாட்டர் போட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு திரும்பவும் நல்லா சாஃப்ட்னஸாக கிடைக்குன்ற மாதிரி போட்டிருந்தாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன். ஆக்சுவலி அதில் எப்படி போட்டிருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணி விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து வாட்டர் போடலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்துச்சு. ஸோ நான் வந்துட்டு இதில் அதுலேயே ட்ரையான ஒன்று இருந்துச்சு. சரி அதையே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே ரொம்ப ட்ரை ஆகி போனதை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதை போட்டுட்டு அதில் வந்து நான் தண்ணி மிக்ஸ் பண்ணேன். ஸோ சும்மா கொஞ்சமாக தான் வந்துட்டு தண்ணி ஸ்ப்ரே பண்ணேன். ஒரு 5 ட்ராப்ஸ் தான் இருக்கும். அதெல்லாம் வந்து நான் ஸ்ப்ரே பண்ணேன். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் கையில் வச்சுட்டு நல்லா வந்துட்டு இந்த மாதிரி அழுத்தி ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அந்த சாஃப்ட்னஸ் திரும்பவும் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு, ஏன்னா பிங்க் கலர் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும், பிங்க் கலரில் ஏதாவது பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். பட் பார்த்திங்கன்னா அது எந்த ஒரு ரிசல்ட்டுமே இல்லை. அதுக்கான ரீசன் என்னென்னா இது ரொம்ப காஞ்சி போச்சு, அதுதான் காரணம்னு நினைக்கிறேன். லைட்டாக காஞ்சிருச்சு. சரி ஓகே, திரும்ப இது விளையாடுற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு தண்ணி யூஸ் பண்ணி திரும்பவும் அது பழைய நிலைக்கு கொண்டு வந்துடலாம். பட் இது ரொம்ப காஞ்சி போயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு என்னால் அதை திரும்பவும் கொண்டு வர முடியல. அவங்க கொடுத்துருக்க அந்த ப்ராடக்ட்லேயே வந்து ஒன்று காஞ்சி போயிருக்கு. அதனால் அது நம்ம மேலேயும் மிஸ்டேக் கிடையாது. ஸோ அந்த பிங்க் கலரை பார்த்திங்கன்னா நான் அப்படியே தனியாக வச்சுட்டேன். அதை அப்படியே வந்து ஊறுதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வச்சுட்டு நம்ம நிறைய டாய்ஸ் பண்ணலாம், மினியேச்சர் ஃப்ரூட் மாதிரி பண்ணலாம், வெஜிடபிள்ஸ் மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மினியேச்சர் ஃபுட்டு பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி மோல்டு இருந்துச்சுன்னா அந்த மோல்டு யூஸ் பண்ணி ஏதாவது ட்ரை பண்ணி விளையாடலாம். இந்த மாதிரி கிட்ஸுக்கு வந்து விளையாடுறதுக்கான ஒரு சூப்பர் ப்ராடக்ட் தான் சொல்லுவேன் நான். ஸோ இது வந்து நல்லா தான் இருக்குது. வேணால் நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா வீட்டிலே செய்கிறதா இருந்தால் கூட வீட்டிலே செஞ்சுக்கோங்க. வீட்டிலே செய்கிறது எப்படின்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டேன்னு சொல்லிட்டேன். ஸோ அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து வீட்லேயும் செஞ்சுக்கலாம். அதில் தாங்க இந்த ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் 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 பாய்.